இனிய இரவு அலெக்ஸ். இவன் காத்திரு. என்ன நடந்தது அலெக்ஸ்? இருட்டை பார்த்து பயந்து விட்டாயா? கவலைப்படாதே, மிருகங்கள் உண்மை அல்ல, அவை உன் கற்பனை. அவை என் கற்பனை. எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. அலெக்ஸ், மீண்டும் நீயா? நான் தூங்க முடியவில்லை, அந்த மிருகத்துக்கு பயமாக இருக்கிறது. கவலைப்படாதே அலெக்ஸ், நாம் இருவரும் பார்க்க போகலாம். அங்கு சிவப்பு கண்களுடன் ஒரு மிருகம் உள்ளது. அலெக்ஸ், இது ஒரு மிருகம் அல்ல, இது உனது பிரியமான பொம்மை. இது பொம்மையா? ஆம். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அலெக்ஸ், மிருகங்கள் இருக்கவே இல்லை. சரி, இவன். பயப்பட வேண்டாம். இனிய இரவு. இது என்ன? மிருகம், மிருகம். இவன். எழுந்திரு, எழுந்திரு. என்ன அலெக்ஸ்? எனக்கு தூங்க முடியவில்லை, என் படுக்கையின் கீழ் ஏதோ உள்ளது. அது சரி அலெக்ஸ், நம்ம இருவரும் பார்க்க போலாம். அது படுக்கையின் கீழ் உள்ளது. அலெக்ஸ், அது ஒரு கார் மட்டுமே. ஓ, அது என் கார் தானே. சரி அலெக்ஸ், படுக்க நேரம், போவோம். இனிய இரவு அலெக்ஸ். உதவி, இவன். உதவி, உதவி. என்ன நடந்தது அலெக்ஸ்? அங்கு அலமாரியில் ஒரு பயங்கர மிருகம் உள்ளது. என்ன, உன் அலமாரியில் மிருகம் இல்லை? அது இரவின் வெளிச்சமா? ஆம், பார்க்க கவலைப்பட தேவையில்லை. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அலெக்ஸ், மிருகங்கள் இல்லை, அளவே இல்லை. எனக்காக பாட முடியும், தயவு செய்து. சரி அலெக்ஸ். Twinkle, twinkle, little star, how I wonder who you are. நான் பயப்படவில்லை. மிருகங்கள் இல்ல, ஒருபோதும் இல்ல. நான் ஆடணும்னு இருக்கு. ஆஃப்ஸ். வாவ், நல்ல ஆடையா இருக்கு.
அலெக்ஸ் சாம்பியாக மாறிட்டாரு. நான் இவ்வளவு சின்னவளே இல்லை உன் கதைகளை நம்ப. நீ என்ன நம்பணும், இது உண்மை. அலெக்ஸ் நிறுத்து. உன்னோட என்ன பிரச்சனை? சாம்பி. என்னிடமிருந்து விலகி இரு. அவர்கள் ரொம்ப முட்டாள்கள். ஓ, நான் ஓடணும். இது எல்லாம் ஒரு கனவு, ஒரு கனவே. ஓ இல்ல, அப்பா இங்கே இருக்கார். தயவு செஞ்சு கதவை திறக்கவும். அவரையும் சாம்பியாக மாற்றினால் என்ன செய்வது? எங்க அப்பாவை யாரும் தொட மாட்டார்கள். ஓ, ரொம்ப கெட்டா இருக்கு. நான் உன்னை பிடித்தேன் சாம்பி. அப்பா, நான் வருகிறேன். அலெக்ஸ் மற்றும் ஏவா சாம்பியாக மாறிவிட்டனர். சாம்பிகள், நீ என்ன பேசுற? என்ன சாம்பி? வாங்க அப்பா. நான் விளையாட நேரம் இல்ல. இது விளையாட்டு இல்ல, இது உண்மை. தாஷா, நீ என்ன இல்லாமல் விளையாடலாமா? அவருடைய கண்களா? சாம்பிகள். நான் சொன்னேன், உண்மையான சாம்பிகள். நாம ஒளியணும். Okay. என்னை தொட வேண்டாம் தயவு செய்து. ஓடு தாஷா, ஓடு. நான் என்ன செய்யணும்? என் குடும்பம் சாம்பிகளாக மாறிவிட்டது. நானும் அவங்களை குலுக்கிறேன் என்று நினைச்சா, அதால ஒருவேளை நம்மால அவங்க சாதாரணமாகி போயிடுவாங்களோ. எனக்கு இது ஒரு நல்ல யோசனைன்னு தோணுது. ரொம்ப பயமா இருக்கு. வா, உன்னை சேர்த்து வா. நீ இதை செய்ய முடியும் தாஷா. ஆம், நான் மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்பி இருக்கிறேன். நானும் கூட. நன்றி தாஷா. அப்பா, இன்னும் ஒரு ஜாம்பி. ஓகே, இங்க பாரு. இங்கே வா. நான் மீண்டும் மனிதனாகி விட்டேன். ஆமா அப்பா, நீங்க இப்போதான் நம்மிட போய் வந்தீங்க. இங்கே என்ன நடந்தது எனக்கு எதுவும் நினைவில்லை.
என்ன அர்த்தம்? நான் ஜாம்பி படையெடுப்புல இருந்து உலகத்தை காப்பாத்தினேன். நீங்க ஏன் டாய்லெட் பேப்பர் வச்சிருக்கிறீங்க? அது ஒரு நீண்ட கதை. நான் கொஞ்சம் பயன்படுத்தலாமா? அது என்ன ஒலி? அதை நிறுத்த வேண்டும். அலெக்ஸ், நீங்கள் சரியா? ஸ்டெஃபி, நீ யூகிக்கிறியா? நான் ஒரு பெரிய ரோபோட் உங்களை தாக்குதுன்னு நினைச்சேன். அது நான் மற்றும் என் புதிய பேட்மேன் பொம்மைதான். அசுரர்கள் உண்மையானவை இல்லை. அலெக்ஸ், பேட் பை. அது என்ன? ஆஹா, நீ என்ன பயமுறுத்தினாய். நான் அதை நிறுத்த வேண்டும். அலெக்ஸ், நீங்கள் சரியா? தாஷா, நான் அசுரர்கள் உங்களை தாக்குகிறது என்று நினைத்தேன். நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். எனது உடன் விளையாடவா? அலெக்ஸ், உனக்கு அது கேட்கிறதா? ஓ, இது என்ன? ஐயோ, உதவுங்கள். இல்லை, நான் துணிச்சலாக இருக்க வேண்டும். ஓ, பொம்மைகள் மட்டுமே. டைனோசர்கள் எங்கு சென்றது? அலெக்ஸ், நீங்க சரியா? இங்கு வாருங்கள், ஒன்னா விளையாடுவோம். நான் பயமுறுத்தும் அசுரர்கள் இங்கு தாக்குகிறது என்று பார்த்தேன். அவை எங்கே? அலெக்ஸ், நான் உங்களுக்கு சொன்னேன், அசுரர்கள் இல்லை. அது என்ன ஒலி? சென்று விடு, சென்று விடு. ஷீ. அசுரர்கள் இல்லை. ஓ, வணக்கம் அலெக்ஸ். நீங்கள் தயவு செய்து சுத்தம் செய்ய எனக்கு உதவ முடியுமா? ஆமாம் இவான், நான் முடியும். ஆனா பேய் எங்கு உள்ளது? அலெக்ஸ், பேய்கள் இல்லை, ஆனால் தூசி இருக்கிறது. வாருங்கள், சுத்தம் செய்கிறோம். முடிஞ்சது. இவான், நாம் இப்போது ஒன்றாக விளையாட முடியுமா? ஆம், கண்டிப்பா. நீ அருமையான வேலை செய்தாய். வாருங்கள், விளையாடுவோம். நல்ல வேலை. அது என்ன ஒலி? இது என்ன?
இருக்குது. ஹே அலெக்ஸ், எங்கள் டீ பார்ட்டியில சேர வாருங்கள். சரி. அந்த ஒலி என்ன? இது ரொம்ப பயங்கரமா இருக்குது. என் பயங்களை எதிர்கொள்வேன். வந்து எனது உடன் சேருங்கள். சரி அப்பா, அது ஒரு பேய் என நினைக்கிறேன். ஓ, பேய்கள் என்றேதும் இல்லை, அது உன் கற்பனை. அது என் கற்பனை, பேய்கள் உண்மை இல்லை. நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள்? விலங்குகள் பற்றிய ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்பா மற்றும் அலெக்ஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம். அலெக்ஸ், அந்த ஒலி கேட்கிறதா? அந்த ஒலி கேட்கிறதா? இல்ல அப்பா, அது உன் கற்பனை. நான் உன்னை பயமுறுத்தினேனா? அது நான் தான் தஷா. இந்த அசிங்கத்தை பாருங்கள். மன்னிக்கவும் நண்பர்கள், நான் உங்களை சுத்தம் செய்ய உதவுகிறேன். பேய்கள் உண்மையில்லை. தைரியமாகவும் வலிமையாகவும் இருங்கள். உங்கள் பயங்களை எதிர்கொள்வீர். விரைவாக வாருங்கள், பள்ளி பேருந்து நேரம் வந்துவிட்டது. எச்சரிக்கை விளக்குகள், சிவப்பு விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. நிறுத்தும் அடையாளம். ஓ, டாஷா தாமதமாகி இருக்கிறார் போல. விரைவாக செய்யுங்கள். ஓ இல்லை, நான் தாமதமாகிவிட்டேன். விரைவாக விரைவாக. காலை வணக்கம், உள்ளே வாருங்கள். காலை வணக்கம். என்னை காத்திருங்கள், காத்திருங்கள். முதன்முறையாக தாமதமாகாதே. நான் தாமதமாகிவிட்டதால் மன்னிக்கவும். உள்ள வாருங்கள். சரி, மற்றவங்களை வாங்குவோம். சீட் பெல்ட் அணியுங்கள். இரண்டாவது விதி, பேருந்தில் ஓடக்கூடாது. மன்னிக்கவும். குழந்தைகளே, பேருந்து பயணிக்கும் போது அமர்ந்திருப்பது மிக முக்கியம். எல்லாம் முடிந்தது. காலை வணக்கம் ஆலிஸ். வணக்கம். இல்லை இல்லை இல்லை, உணவு அனுமதிக்கப்படாது. மன்னிக்கவும். உள்ளே செல். பள்ளிக்கு செல்ல தயாரா? எனக்கு சலிப்பாக உள்ளது. டாஷ் அப்படி. யார் இதை செய்தது? ஊப்ஸீஸ். குழந்தைகளே, பேருந்தில் பந்து விளையாடாதீர்கள். டிரைவரை கவனம் கலைக்காதீர்கள். இது ஆபத்தானது. மன்னிக்கவும். நான் ரொம்ப சலித்து போய்விட்டேன். குழந்தைகளே, குப்பை போடக்கூடாது. மன்னிக்கவும். இப்போது
இப்போது குப்பையை எடுக்கவும் தயவு செய்து. குழந்தைகளே, நாங்க பள்ளிக்கு வந்துட்டோம். ஒரு நேரத்துல ஒருத்தர் செல்லுங்கள் தயவு செய்து. ஏவா, காத்திரு. என்ன? நீ ஏதேனும் மறந்து விட்டாயா? ஓ ஆமாம், நான் என் பையன் மறந்துட்டேன். குழந்தைகளே, உங்கள் பொருட்களை பேருந்தில் மறக்க வேண்டாம், குறிப்பாக உங்கள் பைகளை. பள்ளியில நல்ல நாளாக அமையட்டும். வணக்கம் ஆசிரியரே. வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம் அடர்த்தி பற்றி ஒரு பரிசோதனை செய்ய போகிறோம். ஓ வாவ், அடர்த்தி என்ன? அதன் அளவுடன் ஒப்பிடும்போது எதன் எடை எவ்வளவு என்பதை அடர்த்தி கூறுகிறது. அடர்த்தியான பொருட்கள் மூழ்கும் மற்றும் குறைவாக அடர்த்தியுள்ளவை மிதந்துவிடும். முதலில் கண்ணாடியில கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுவோம். பிறகு அதே அளவு சரப்பை சேர்க்கலாம். ஓ சரப்பா, எனக்கு சரப்பு மிகவும் பிடிக்கும். இறுதியாக நம்மால் எண்ணெய் சேர்க்க வேண்டும். இப்போது அவற்றை பிரிக்க சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். வாவ், வாவ், நீங்கள் பார்க்கும்போது இந்த திரவங்கள் வெவ்வேறு அடர்த்தியை கொண்டவை. சர்க்கரைக்கு மிகுந்த அடர்த்தி உள்ளது, எனவே அது அடியில் தங்குகிறது. மேலும் எண்ணெய் மிக குறைந்த அடர்த்தி கொண்டுள்ளது, எனவே அது மேல் மேல் எழுகிறது. குழந்தைகளே, ஒன்றிப்பது நீங்கள் அழைச்சி அருகில் வரலாம். பரிசோதனையின் இரண்டாவது பகுதியை தொடங்க தயார் இருக்கிறீர்களா? ஆம். இந்த கண்ணாடியில் வெவ்வேறு பொருட்களை போட்டு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். சரி டாஷா, ஒரு உலோகக்கோட்டை கண்ணாடியில் போடு. வாவ், அது மூழ்கி விட்டது. ஆம், உலோகக்கொட்டை எல்லா திரவங்களிலும் அதிக அடர்த்தி கொண்டதால் அது அடிக்கடம் சென்று விட்டது. ஏவா, உன் முறை. நான் திராட்சையை வைப்பேன். இதன் காரணம் என்ன? இது நிகழ்ந்தது ஏனெனில் திராட்சை எண்ணெயை விட அதிக அடர்த்தியும் தண்ணீரை விட குறைவாகவும் உள்ளது. லெகோ துண்டு எண்ணெயை கடந்து தண்ணீரில் அமருகிறது. இப்போது ஸ்பாஞ்ச் துண்டுகளுக்கான நேரம். நாம் எல்லாம் அதை ஒரு சேர போடலாம். வாவ், எல்லா திரவங்களும் அடர்த்தியானதால் ஸ்பாஞ்ச் மேல் பகுதியிலேயே இருக்கும். சூப்பர். இப்போது அடர்த்தி என்ன என்பதை நான் அறிவேன். சரி குழந்தைகளே, வகுப்பு முடிஞ்சது. மதிய உணவு நேரம். ஏ பார்க்கலாம். அரே பெண்களே, இத பாருங்கள். என்னிடம் மைன்கிராஃப்ட் தீம் கொண்ட லஞ்ச் பாக்ஸ் உள்ளது. மற்றும் எனக்கு மாரியோ முறை உணவு உள்ளது. டாஷா, உன்னிடம் என்ன உள்ளது? இன்று என் உணவு லேகோ பாணியில் உள்ளது. நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா பெண்களே? அது ஒரு சிறந்த யோசனை என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை செய்வோம். ஓ, இது என்ன? அதில் அரிசி உள்ளது. இதை கொண்டு முயற்சிக்கலாம். இந்த லெகோ தலையை நான் முயற்சிக்கிறேன். நீங்க அதை பகிர்ந்தா எல்லாம் சிறப்பா சுவைக்கும். வணக்கம் வகுப்பு. இன்னைக்கு நம்ம கால்பந்து விளையாடுகிறோம். அதனால முதல்ல ஒரு சூடு பிடிப்பை செய்வோம். 1 2 3 4 2 3 4 1 2 3 4. எஸ் டாஷா, நீங்கள் எனது அணியில் இருக்கிறீர்கள். நாம் இடது பக்கம் செல்வோம். நீங்களோட இவர்கள் வலது பக்கம் செல்வார்கள். செல்வோம். டாஷா, நீ எங்கு செல்ற? பந்து இந்த வழியில உள்ளது. அரே டாஷா, நீ என்ன செய்தாய்? கவலைப்படாத, இதை சரி செய்வேன். சரி, பார்ப்போம். நான் உன்னிடம் சொன்னேன். நினைவில் கொள்ளுங்கள் குழந்தைகளே, எப்போதும் பள்ளி பேருந்து விதிகளை பின்பற்றுங்கள் மற்றும் பாதுகாப்பாக இருங்கள். என் டைனோசரை பாருங்க. வாவ், ஓ இல்ல. வணக்கம். 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 கார்ட்போர்டு திரையரங்கத்திற்கு வரவேற்கிறோம். நான் மற்றும் என் குழுவினர் இதை உருவாக்கியுள்ளோம்.
1 2 3 3 டிக்கெட்டுகள் தயவு செய்து. அது $10 ஆகும். இல்லை இல்லை இல்லை, கார்ட்போர்டு மட்டும். ஓ, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு வரைதல் மிகவும் பிடிக்கும். ஓ, உன்னிடம் திறமை இருக்கிறது. நன்றி. நன்றி. ஒரு இடைவேளைக்கு நேரம். புதிய ஆரோக்கியமான பாப்கார்ன். வணக்கம். வணக்கம். இன்று உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு சின்ன புகாய் கோன் வேண்டும், தயவு செய்து. நானும். நான் பெரியதை எடுப்பேன். என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. 1 2 3 4 5 15. ஓ, மிகவும் நன்றி. புகாய்க்கறி பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல். புகாய்க்கறி 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. புதிய மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை உணவும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்தினார்கள். பழமையான நாகரிகங்களால் விழாக்களில் அவர்கள் புகாய்க்கறி மாலைகள் அணிவார்கள். நன்றி. சுவாரஸ்யம் சொல்லி மகிழ்ச்சி. வணக்கம். உங்கள் டிக்கெட்டுகள். சரி, நன்று. என்னிடமும் ஒன்றுள்ளது. சரி, உங்கள் அறை இணைந்து நீங்கள் இப்போது போகலாம். நீங்கள் ஒரு நிமிடம் காத்திருங்கள். என்ன, உங்கள் சொந்த உணவை கொண்டு வர அனுமதி இல்லை. எங்கள் கார்ட்போர்டு திரையரங்கில் கார்ட்போர்டு உணவுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. இனிப்புகள் உங்களுக்கு மற்றும் உங்கள் பற்களுக்கு தீங்கானவை. ஓப்ஸ், மன்னிக்கவும். நான் இதை மீண்டும் செய்ய மாட்டேன். நான் இப்போது போகலாமா? சரி, இப்போது போகலாம். ஏவா, அலிஸ், என்னை காத்திருங்கள், தயவு செய்து. சிறுமிகளே, ஏன் நீங்கள் என்னை காத்திருக்கவில்லை? வாடாஷா திரைப்படம் தொடங்க உள்ளது. மன்னிக்கவும். தயவு செய்து, எனக்கு எதுவும் காண முடியவில்லை. உங்களுக்கு மிகவும் உயரமான அலங்காரம் இருந்தால் திரையரங்கிற்கு வரக்கூடாது. அது உங்கள் பின்னால் அமர்ந்திருக்கும் நபர்களின் காட்சியை மறைக்கும். இந்த கார்ட்போர்டு அலங்காரம் மிக உயரமானது. நான் பார்க்க முடியவில்லை. இதை கொஞ்சம் குறைக்கலாம். இப்போது பார்வையாளர்கள் சிறந்த காட்சி பெறுகின்றனர். அருவருப்பு. கார்ட்போர்டு உணவை சாப்பிடுவதற்காக இல்லை. அலிஸ், டாஷா, நான் இதைவிட சாப்பிடக்கூடியதை கண்டுபிடிக்கிறேன். ஓகே. வீர்களே, என்னுடன் வாருங்கள். வாயில் 5, வாயில் 4, வாயில் எண் 3, வாயில் எண் 2 மற்றும் 1. ஆஹா, இந்த கார்ட்போர்டு கலையை பாருங்க. எனக்கும் சிறுமிகளுக்கும் சில சிற்றுண்டிகளை தேர்வு செய்ய நேரம். 1 2 3 4 6. மிகவும் நல்ல வாசனை. உண்மையிலேயே ஒன்று போலவே தெரிகிறது. சிறுமிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் என நினைக்கிறேன். டைனோசர் என்ற வார்த்தை கிரேக்க சொற்களில் இருந்து வந்தது. பயங்கரமான பள்ளி. அவர்கள் மெசோசோயிக் காலத்தில் வாழ்ந்தார்கள். அது ஜெரியாசிக், ஜுராசிக் மற்றும் கிரெடேஷியஸ் காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது என்னுடைய படம் அல்ல, நண்பர்களே. என்ன அது? என்ன உதவி? ஓ இல்லை, என் உணவு. அது எண் 4 தானா? அல்லது எண் 5? ஆம், அது 6 தான் என்று நினைக்கிறேன். ரோபோட்கள் தூசிப்பொறி அளவிற்கு சிறியதாக இருக்க முடியும்.
அல்லது ஒரு கார் அளவிற்கு பெரியதாக இருக்க முடியும். சில ரோபோட்கள் தங்களின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதை செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கும் திறன். இந்த படம் என்ன? கார்ட்போர்டு ரோபோட்கள் பற்றிய ஒரு படம். இது என்னுடைய படம் அல்ல. நான் குளியல் அறைக்கு செல்ல வேண்டும். இதை எனக்காக பிடி, நான் திரும்பி வருகிறேன். ஓகே. அங்கே விரைந்து வா. குளியலறைகள் சுத்தமான வருகைகளுக்காக மட்டுமே அல்ல, படப்பிடிப்பு அல்லது செல்பேசியில் விளையாடுவதற்கும் அல்ல. தயவு செய்து சீக்கிரம் செய்யுங்கள். நான் ஏதோ கேட்டேன். லாபுபு என்ற பெயர் அதன் சுவாரஸ்யத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் எளிதில் சொல்லக்கூடிய ஒலிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. பாத்திரத்தின் வித்தியாசமான தன்மை ஒத்துப்போக லாபுபு ஒரு பெண் பாத்திரம். ஐயோ, இந்த படம் என்ன? இது என்னுடைய படம் அல்ல. டாஷா, நீங்களா? ஈவா, நீ இத்தனை நாளாக எங்கே இருந்தாய்? டாஷா, நீ நம்ப மாட்டாய். நான் வழி தவறி விட்டேன் மற்றும் நமது அரை எண்ணை மறந்து விட்டேன். ஈவா, இந்த கதவாக இருக்கலாம். எண் 2. சரி, நாம் செல்லலாம். இது நமது படம் இல்லை டாஷா. ஆமாம், இந்த படம் குழந்தைகளை பற்றியது. டாஷா, உன் போக்கார்டை எடுத்துக்கொள். டாஷா எங்கே? டாஷா மற்றும் ஈவா அவர்கள் எங்கே? படம் முடிந்து விட்டது. டாஷா, நமது அறை எழுந்து என நான் நினைக்கிறேன். ஈவா, டாஷா, நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? படம் முடிந்து விட்டது. அது ஒரு நீண்ட கதை ஆலிஸ். நாங்கள் உனக்கு சில வேறு நாளில் சொல்வோம். நாம் இப்போவே செல்லலாம். வணக்கம். என் கார்ட்போர்டு ஐஸ்கிரீம் கடைக்கு வரவேற்கிறேன். பெண்கள், நாம் சில கார்ட்போர்டு ஐஸ்கிரீம் வாங்குவோம். இல்லை, வேண்டாம், நன்றி டாஷா. நான் கார்ட்போர்டு உணவின் பெரிய ரசிகை அல்ல. உங்களுக்கு என்ன வேண்டும்? இது மற்றும் இதுவும். கேவலம். நான் சொன்னேன் டாஷா, கார்ட்போர்டு உணவு உண்ணப்படுவதற்கு அல்ல. நீங்கள் அறிவீர்கள், பெண்கள், கார்ட்போர்டு சினிமா மகிழ்ச்சியானது. ஆனால் நாங்கள் அவ்வளவு ஒன்றாக இருக்கவில்லை, ஏனெனில் நாங்கள் எப்போதும் நமது அரை எண்ணை மறந்து விடுகிறோம். இப்படியான ஒரு குளிரான இடத்தில் கூட ஒன்றாக இருப்பது மற்றும் விதிகளை பின்பற்றுவது முக்கியம். நாம் ஒருவரை ஒருவர் கவனிப்போம்.